ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீமன் ஸ்லேயர் இருக்க அடுத்த 2 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம நெசுகோ ரொம்ப வேகமாக போய் அந்த டீமன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த டீமன்ஸ் எல்லாமே நிலத்துக்குள்ளே போயிருதுங்க. நம்ம டேஞ்சரோ இது வேண்டாம் நெசுகோ, நீ ரொம்ப தூரம் போகாத, என்கிட்டே வந்துருங்கிறான். நெசுகோ திரும்பி ரிட்டர்ன் ஓடி இருப்பான். அந்த டீமன் பிடிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் நெசுகோ அசால்ட்டாக பறந்து வந்துடுறான். நெசுகோ இப்போ முன்னமரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா ஒரு டீமன்கிறதுனால. அப்போ நான் அவளை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லி டேஞ்சரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டீமன் திரும்பி அட்டாக் பண்ணுது பூமி கடியிலிருந்து. இப்போ நம்ம டேஞ்சரோ பிளானை மாற்றிடுறேன். நெசுகோ எனக்காக அவங்க 2 பேரையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டேஞ்சரோ அப்படியே அந்த நிலத்துக்குள்ளே போகிறான். இவனும் எதையுமே யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான். இவனால இப்போ மூச்சு விட முடியல. ஆனால் அப்படியே போறப்ப பார்க்குறான் நிறைய பொண்ணுங்களோட ட்ரெஸ்லாம் அங்கே இருக்கு. இப்போ அந்த டீமன்ஸ் இவன் தண்ணிக்குள்ள வரதை பார்த்துட்டு இந்த இடத்துல நமக்கு தான் அட்வான்டேஜ் சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண போகுது. ஆனால் நம்ம டேஞ்சரோ நினச்சிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா நான் ட்ரைனிங் பண்ண இடத்துலலாம் இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருந்துச்சு, என்னால் மூச்சை விட முடியாம. அது மட்டும் இல்லை, சில வாட்டர் பிரீத்திங் ஸ்டைல்ஸ்லாம் வந்து தண்ணிக்குள்ள பர்ஃபார்ம் பண்ணாதான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறான். இப்போ அந்த 2 டீமன் டேஞ்சரோ பக்கத்தில் இருக்குது. டேஞ்சரோக்கு அந்த ஓப்பனிங் த்ரெட் தெரியுது. இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்பூல் மாதிரி ஒரு ஸ்பெல்ல போடுறான். கரெக்டாக அந்த டீமனும் அதில் மாட்டி அப்படியே பீஸாக போயிடுது. டீமன்ஸோட தலையும் 2 துண்டாக போயிடுது. இப்போ இந்த டீமன் கிட்ட இருந்த அந்த கலெக்ஷன்ஸில் வச்சிருந்த அந்த பேக்கேஜ் அதில் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு இவனால் மூச்சு விட முடியல. சரி, அப்படியே இவனு மேலே வந்துடுறான். இங்கே வெளில என்னடானா நெசுக்கு அந்த இன்னொரு டீமன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா தனியாக அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு. இவரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டீமன் அதை தான் சொல்லுது, வேணா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஆனால் இந்த பொண்ணு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இவளுக்கு டீமன் ஆட்டை பற்றிலாம் தெரிலன்னு சொல்லிட்டு நெசுக்கு அடிக்கிற ஒரு அடியை அந்த டீமன் வாங்கிட்டு நெசுக்கோட நெத்தியை கீறி விட்டுருது. இப்போ அப்படியே நெசுக்கோ கொல்லலான்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஷார்ப் பண்ணிட்டு வருது. பார்த்தா டேஞ்சரோ வெளில இருந்து அந்த டீமனோட கையை வெட்டிடுறான். இது இந்த டீமன் அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்கு. நெசுக்கோ மேலே கையை வைக்காத அப்படின்னு சொல்லி அந்த டீமனோட 2 கையுமே வெட்டிடுறான். இப்போ அந்த டீமன் கிட்ட கேள்வி கேட்குறான், எதுக்காக நீ பொண்ணுங்களா பார்த்து கடத்தி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு. அந்த டீமன் என்னன்னா, பொண்ணுங்களாம் வயசான அசிங்கமா இருப்பாங்க, அதனால தான் நான் சாப்பிட்றேன், நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுன்னு சொல்லி வளருது. இதை கேட்டு டேஞ்சரோ அதோட வாயை கிழிச்சு விட்டுறான். சரி, அதை விட்டுரு, உனக்கு இந்த மூசான் கிபுட்ஸை பத்தி என்ன தெரியும்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டானே அந்த டீமனே ரொம்ப பயப்பட ஆரம்பிக்குது. அது வேணாம், அதை பத்தி என்கிட்ட கேட்காத, அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காத, நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி அந்த டீமனுமே ரொம்பவே பயப்படுது. இந்த டீமன் ஏன் இவ்வளோ பயப்படுதுன்னு சொல்லி டேஞ்சரோமே யோசிச்சுட்டு இருக்கான். நான் எப்பயுமே உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. நீ என்னை பற்றி எங்கே வாயத்திருந்தாலும் உன்னை நான் அங்கேயே வந்து அப்பயே கொண்டுருவேன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போகுது. வேணாம், அதை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காதான்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீமனும் ரீஜென்ரேட் பண்ணிட்டு டேஞ்சரோ அட்டாக் பண்ணுறது. இப்போ அந்த டேஞ்சரோ அதோட தலையோட சேர்த்து வெட்டி கொண்டுறான். அதை பரவாயில்ல, இந்த டீமன்ட் இருந்துமே எனக்கு எதுவுமே கிடைக்கல, எதிர்பார்த்ததுறான்னு சொல்லிட்டு அவனு திரும்பி பார்க்குறான். பார்த்தா நெசுக்கோ திரும்பி தூங்க ஆரம்பிச்சிட்டா. சரி, இவள் தூங்கினாதான் வந்து இவளுக்கு அந்த ரீஜென்ரேஷன்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நெசுக்கோ தூங்க விட்டுறான். நெசுக்கோ, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சிரு, உன்னை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி உன்னை மனுஷியாக மாற்றுறதுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை, ஆனால் ஒரு நாள் அவனை கண்டிப்பாக மாற்றுவேங்கிறான். இப்போ நெசுக்கோ இந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு அந்த ஆள் கிட்ட போகிறான். என்னோட லவ்வர் அவள் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆள் வருத்தமாக சொல்கிறான். இழப்புகள்லாம் வாழ்க்கையில் சகஜம் தான், அதை மறந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக பாருங்கன்னு சொல்லி நம்ம டேஞ்சரும் சொல்கிறான். இதை கேட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். இழப்புகளை பற்றி உனக்கு என்னடா தெரியும் தம்பி அப்படிங்கிறான். டேஞ்சரும் பொறுமையாக ஸ்மைல் பண்ணுறான். இதை பார்த்தானே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டை கொடுக்குறான். அந்த பேக்கெட்டில் அந்த பொண்ணோட ரிப்பன் இருக்குது. அதை பார்த்தானே இவனும் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுறான். டேஞ்சரும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அப்போதான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது, இந்த சின்ன பையனும் இவனோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப பிடிச்சவங்களெல்லாம் இழந்திருப்பான்னு சொல்லிட்டு. அப்படி அவன்கிட்ட பேசினதுக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான். டேஞ்சரோ அதுக்கு திரும்பி டாட்டா காட்டுறான். அவன் என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் கை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பான் போலங்கிறான். எனக்காக அந்த பொண்ணை மட்டும் ஜாக்கிரதையாக கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கிறான். நான் கண்டிப்பாக அதையோ செய்வேன் அப்படிங்கிறான். மூசான், உன்னால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் மூசான் கிபுட்ஸுஜிங்கிறான். டக்குன்னு பார்த்தா அந்த காக்கா வந்து இவன் மேலே உட்காருது. சவுத் சைடு உள்ள டோக்கியோங்கிற சிட்டிக்கு போன்னு சொல்லி அந்த காக்கா வந்து சொல்லுது. அதுக்குள்ளேயும் அடுத்த மிஷனும் கேட்குறான். அந்த காக்கா ஆமா சீக்கிரம் போன்னு சொல்லி அவன் தலையை கொத்துது. இப்போ டேஞ்சரோ அந்த சவுத் சைடு உள்ள டோக்கியோ சிட்டிக்கு வந்துடுறான். பார்த்தா அந்த சிட்டி ஃபுல்லாக ரொம்பவே கும்பலாக இருக்குது. அடேங்கப்பா, இதெல்லாம் பார்த்த டேஞ்சரோக்கு அவ்வளோ மக்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா நைட் நேரத்தில் கூட இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கிறான். இவன் அந்த கூட்டத்தில் சாப்பாடு கடை எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு நூடுல்ஸ் கடை கண்டுபிடிக்கிறான். இப்போ நம்ம டேஞ்சரோ அவர்கிட்ட போயிட்டு எனக்கு நூடுல்ஸ் வேணுங்கவும் அவரும் செஞ்சு தராரு. இந்த இடம் நான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, இதுக்கு மேலே நான் இவ்வளோ கூட்டமான இடத்துலலாம் இருந்ததே இல்லைங்கிறான். நெசுக்கும் அப்படியே தூங்கி அவன் மேலே விழுவுறா. தம்பி இந்தாப்பா, இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்றாரு. டேஞ்சரும் எடுத்து ஒரு வாய் தான் வைக்கிறான். அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் இது ஏன் இங்கே வருதுன்னு சொல்லி யோசிக்கிறான். பக்கத்துல இருந்து அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு போறான். இந்த ஸ்மெல் ஏன் இங்கே வருதுன்னு. ஆக்சுவலி அவன் ஃபேமிலியை கொண்டவங்க அந்த இடத்துல இந்த ஸ்மெல் வந்திருக்கும். அதே ஸ்மெல் தான் இங்கே வருது. அவன் அந்த ஸ்மெல் வர பின்னாடியே போறான். அப்படியே பீஜம்லாம் ரைஸ் பண்றாங்க. நிறைய மக்களுக்கு நடுப்புற அப்படியே அந்த ரத்தோட போயிட்டே இருக்கு. இவனும் அதை ஸ்மெல் பண்ணி பின்னாடியே போய் ஒருத்தன் ஷோல்டர்ல கையை வைக்கிறான். கண்டிப்பா இவன் தான் மூசான் கிபுட்ஸுஜியா இருக்கணுங்கிறான். இப்போ அவனும் திரும்பி பார்க்கறான். மூசான் கிபுட்ஸுஜி, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் அவன் ஸ்வாட் எடுத்து அவனை வெட்டலான்னு போறான். அப்போ பார்த்தா டேடின்னு ஒரு சவுண்டு பின்னாடி இருந்து. அப்போதான் டேஞ்சரும் யோசிக்கிறான். பார்த்தா அவன் கையில ஒரு பொண்ணு இருக்கு. இவன் ஒரு டீமன், இவன் ஒரு மனுஷங்களை சாப்பிட்றவன், ஆனா இவன் கையில ஒரு பொண்ணு இருக்கு. இவன் எப்படி இந்த இடத்துல மனுஷங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான்னு அவனுக்கும் ஒன்றும் புரியல. இப்ப பார்த்தா அந்த இடத்துக்கு அவனோட ஒய்ஃப் வரா.
இதை பக்கம் டான்ஜிரோவால இது ஏத்துக்கவே முடியல. இவன் ஒரு டீமன், மனுஷங்களை சாப்பிட்றவன். ஆனா இவன் என்னடா இங்க மனுஷங்க கூட சேர்ந்து மனுஷங்க மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ஃபேமிலி கேட்கறாங்க யார் இந்த பையன்னு. எனக்கு தெரியல, வேற யாரோ நினைச்சு என்னை கூப்பிட்டுருவான் போலன்னு சொல்லி மூசான்னு சொல்றான். ஆனா டான்ஜிரோ பாத்துக்கிட்டே தான் இருக்கான். அவன் அப்படியே வேற யாரோ ஒருத்தரோட முதுகுல கீறி விட்டுறான். இப்ப அந்த இன்னொரு ஆளு அப்படியே ஒரு டீமன் மாதிரி டான்ஜிரோ கண்ணு முன்னாடியே மாறி அவன் ஒய்ஃபை கடிக்கிறான். இப்ப அந்த ஸ்ட்ரீட்ல அப்படியே ஒரு சலசலப்பாகுது. இப்ப நம்ம டான்ஜிரோமே அவனுக்கு உதவி செய்ய போறான். பின்னாடி பார்த்தா அந்த மூசான் கிபுட்சுஜி இவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம டான்ஜிரோ அவன் கையில இருக்க துணி வச்சு அந்த டீமனோட வாயை கட்டுப்படுத்துறான். நீங்க உங்களோட காயத்தை பாருங்க மேடம், அதை சுத்தி ஒரு துணி வச்சு கட்டுங்க, அதுல இருந்து ரத்தம் வெளியில வரக்கூடாது, இல்ல உங்க உடம்புக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம டான்ஜிரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவனை பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அப்போ மூசானோட குழந்தையும் பயப்படுது. இதை பார்த்தோன்னே மூசானும் சரி நம்ம இங்க இருக்க வேணாம் போலாங்கிறான். நம்ம டான்ஜிரோவாலையுமே இந்த சிச்சுவேஷன்ல எதுவுமே பண்ண முடியாது. இவன் கையில இருக்க டீமனையும் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அங்கிட்டு பார்த்தா மூசான் கிபுட்சுஜி போய்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம டான்ஜிரோமே கத்த ஆரம்பிக்கிறான், மூசான் கிபுட்சுஜி, இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் சரி, நரகத்துக்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி, நான் உன்னை தேடி வந்து கொல்லுவேன். நீ சாகும் போது நீ பார்க்க போற கடைசி விஷயம் அது என்னோட சோடா தான் இருக்கும்னு சொல்லி கத்துறான். இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களா வராங்க. தம்பி அந்த குடிக்காரனை விடுப்பா, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. இல்லங்க வேணாங்க, இவனை விட்டா இப்ப மத்தவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பாதிச்சிருங்கிறான். தம்பி இப்ப நீ அவரை விட்டு எதிரிக்கலாம்னா உன்னை அடிச்சு எழுப்ப வேண்டியதா இருக்குங்கிறாங்க. பார்த்தா இப்ப அங்க ஒரு லேடியை கட்டுறாங்க. அவளோட தன்னோட கையவே கிழிச்சு அங்க ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றா. அது ஒரு பிளட் டீமன் ஆர்ட்டை யூஸ் பண்றா. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையான்னு சொல்லிட்டு டான்ஜிரோ டென்ஷன் ஆகுறான். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த டீமனும் முன்னாடி வருது. ஆனா அவங்க சென்ட் ஸ்மெல், ஆமா தம்பி நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு டீமன் தான், ஆனா நான் ஒரு டாக்டரும் கூட, என்னாலதான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நானும் அந்த மூசான் கிபுட்சுஜியை கொல்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நம்ம கிபுட்சுஜியை கட்டுறாங்க. நீ முன்னாடி வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒரு சின்ன பிசினஸ் வேலை இருக்காது, நான் முடிச்சு வரேங்கிறான். பார்த்து போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. இப்ப நம்ம கிபுட்சுஜி அவன் ஃபேமிலி அனுப்பி வச்சுட்டு கிளம்புறான். அப்ப அங்க குடிச்சிட்டு ஒருத்தன் வந்து நம்ம மூசான் கிபுட்சுஜி மேல மோதுறான். அவன் தான் அந்த மூசான் கிபுட்சுஜி மேல மோதி இருப்பான். ஆனா மூசானும் இப்ப வந்து சாரின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல. அவன் குடிச்சிருக்காங்கிறதுனால வேணும்னே மூசானை தப்பா பேசி அவனை வம்புக்கு இழுக்கிறான். மூசானு டென்ஷன் ஆகி அவனை ஒரே அடி தான் அடிக்கிறான். அவன் அங்கேயே செத்து போயிடுறான். என் தம்பி மேலே கை வச்சான்னு சொல்லி இப்ப அங்க இருக்க ஒரு குண்டனை அடிக்க வரான். ஆனா அவனையும் ஒரே அடியில பறக்க விட்டுறான். இப்ப அதெல்லாம் பார்த்து அங்க இருக்க பொண்ணுங்க பயந்துகிட்டு இருக்கு. அவன் இவனை கலாய்ச்சிருப்பான், உன் மூஞ்சி என்ன போன மாதிரி இருக்கு. இப்ப அதை தான் வந்து அந்த பொண்ணுகிட்டே கேட்கறான், என் ஃபேஸ் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கு, என்னை பார்த்தா என்ன போன மாதிரியா இருக்குன்னு கேட்கறான். இதெல்லாம் நான் ஏன் உன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், முதல்ல உன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் நெகத்தை கலர் மாத்தி அந்த பொண்ணோட நெத்திக்குள்ள இறக்குறான். என்னோட ரத்தம் அவன் உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா, அதை ஹியூமன் ரொம்பால தாக்கு பிடிக்க முடியாது, ஒரே செகண்ட்ல இறந்துருவாங்க. அப்படியே அவளும் அதே இடத்துல கொடூரமா சாகுறா. இப்ப அவனும் எந்திரிச்சு ஒரு சொடக்கு போடுறான். பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொரு 2 டிமன் வராங்க. ஆனாஃபோடா இயரிங்ஸ் போட்டிருக்க ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த கிபுட்சுஜியை பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆனாஃபோடா இயரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிபுட்சுஜி ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.